ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. டிசம்பர் 16 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? ஓகே, இந்த நியூஸ் வந்து புரியணும்னா வந்து உங்களுக்கு வந்து நேஷனல் வாட்டர் வேணும் என்னன்னு தெரியணும். ஓகேவா? ஆக்சுவலா வந்து ஒரு ரிவர் இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ரிவரோ ஒரு கர்னலோ. சரியா? அதாவது ஒரு ஆறோ ஒரு காவாயோ, அந்த ஒரு ஆறு இல்ல ஒரு காவாயோ எப்போ வந்து நீங்க வந்து நேஷனல் வாட்டர் வேன்னு சொல்லுவீங்கன்னா, அந்த ரிவருக்கு வந்து நீ வந்து டிரான்ஸ்போர்ட், அதாவது என்ன சொல்றது, ஒரு குட்ஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது, இல்லைன்னா பீப்புளை வந்து ஒரு இடத்துக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த ரிவரை வந்து நீ யூஸ் பண்ணனா அந்த மாதிரி இருக்கிற ரிவர் வந்து நேஷனல் வாட்டர் வேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரிஞ்சு தானே? புரிஞ்சுச்சா? அந்த ரிவர்ல போட் வழியா ஒரு குட்ஸையோ இல்ல பீப்புளையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்க ரிவரை நேஷனல் வாட்டர்வேன்னு சொல்லுவாங்க. ஒரு ரிவரை வந்து இந்த மாதிரி வந்து நேஷனல் வாட்டர்வேயா வந்து அங்கீகாரம் பண்றதுக்கு வந்து ரெண்டு எலிஜிபிள் இருக்கு. என்ன எலிஜிபிள் இருக்குன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரிவர் வந்து 50 கிலோமீட்டர் ஆச்சு இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ரிவரோ ஒரு காவாயோ அது வந்து 50 கிலோமீட்டர் ஆச்சு இருக்கணும். அது முதல் விஷயம். சரியா? அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த ரிவர்ல வந்து அந்த படகு போறதுக்கு வந்து ஒரு வசதி வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். இந்த போட்டோ வெசலோ வந்து போறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து வசதி இருக்கும். இந்த ரெண்டு எலிஜிபிள் இருந்தா மட்டும்தான் வந்து அதை வந்து நேஷனல் வாட்டர்வேயா வந்து அங்கீகாரம் வந்து பண்ண முடியும் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இப்ப எதுக்காக அந்த விஷயத்த சொல்லிடுறான்னு வந்து இப்போ வந்து ஒரு புதுசா வந்து ஒரு ரிவரை வந்து இந்த மாதிரி வந்து நேஷனல் வாட்டர்வேயா வந்து டிக்ளேர் வந்து பண்ணிருக்காங்க. அந்த ரிவரோட பேர் தான் முக்கியம். அது எங்க இருக்குன்னா வந்து பீகார்ல வந்து ஒரு ரிவர் இருக்கு. அந்த ரிவரோட பேர் பார்த்துக்கோங்க, ரிவர் கண்டக் அப்படின்றது தான் அவரோட பேரு. சரியா? ரிவர் கண்டக் அப்படின்றது தான் அந்த ரிவரோட பேரு. இது எத்தனாவது நேஷனல் வாட்டர்வேன்னு பார்த்துக்கோங்க. நேஷனல் வாட்டர்வே 37 அப்படின்றது தான் இதோட பேரு. ஓகேவா? இது எந்த ஆர்டிகிள் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிருக்காங்கன்னா நேஷனல் வாட்டர்வே ஆக்ட் 2016 வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த இந்த கண்டக் ரிவர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரிவர்ல வந்து ஆல்ரெடி வந்து நாங்க வந்து 2 ஜெட்டிஸ் வந்து போட்டிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஜெட்டிஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். எப்படி வந்து ஒரு பஸ் வந்து பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்குமோ அதே மாதிரிதான் வந்து போட்டும் வந்து இந்த ஜெட்டிஸ்ல வந்து நிக்கும். சரியா? பஸ்ஸுக்கு எப்படி ஒரு பஸ் ஸ்டாப்போ அதே மாதிரி வந்து போட்டுக்கு வந்து இந்த ஜெட்டிஸ் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இந்த ஜெட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க வச்சுதான் வந்து லைக் வந்து ஒரு சரக்கை வந்து ஏத்துவாங்க, இல்லைன்னா வந்து மக்களை வந்து ஏத்தி இறக்குற வேலை வந்து இங்க வச்சுதான் வந்து பண்ணுவாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன சொன்னேன்? இந்த ரிவர் கண்டக்ல ஆல்ரெடி 2 ஜெட்டிஸ் இருக்கா, அது ரெண்டு வந்து எங்கெங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. மங்கள்பூர்ல ஒன்றும், அதே மாதிரி வந்து ஆப்போசிட் பேங்கின் வெட்டியா அப்படின்ற ஒரு 2 இடத்துல வந்து இந்த ஜெட்டிஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பானா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நேஷனல் வாட்டர்வே வந்து போடுறாங்க, டிக்ளேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மாலாம் பண்ணிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அந்த வாட்டர்வே இருக்கு பாத்தீங்களா, அதாவது அந்த ரிவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரிவர்ல வந்து சில பல விஷயங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. இந்த ரிவர்ல வந்து போட் வந்து போக முடியுமா, அப்படியே போனாலும் வந்து அது எவ்வளவு பெரிய போட் வந்து போக முடியும், அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு கார்கோ வந்து கொண்டு போக முடியும், எத்தனை மக்கள் வந்து கொண்டு போக முடியும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் மாதிரி எந்த எடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேர் தான் வந்து டிபிஆர் அப்படின்றது அந்த ரிப்போர்ட்டோட பேரு. இந்த ரிப்போர்ட்டை வந்து எப்போ எடுத்திருப்பாங்கன்னா 2013 எடுத்திருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து இப்போ வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை யார் பண்ணியிருக்கான்னு பாத்துக்கோங்க, RITES அப்படின்னு ஒருத்தர் தான் பண்ணியிருப்பாங்க. அவனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்றது தான் அவனோட ஃபுல் ஃபார்மோட பேரு. அது எப்போ வந்து பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன், 2013 பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. 2013 வந்து பண்றப்ப வந்து எத்தனை லட்சத்துக்கு வந்து பண்ணியிருப்பாங்கன்னா 92.75 லட்சத்துக்கு வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா நான் சொன்ன விஷயம்லாம்? கடைசியா வந்து சில ஸ்டாட்டிக் சொல்லி வந்து முடிச்சிருப்பான். என்ன ஸ்டாட்டிக் வந்து சொல்லியிருப்பான வந்து இந்த மாதிரி வந்து இன்லேண்ட் வாட்டர்வே இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நாங்க வந்து சரக்கு கொண்டு போறது வந்து மொத்தம் வந்து 2% தான் வந்து இப்போதைக்கு வந்து கொண்டு போறோம். இதை வந்து நாங்க வந்து 2030 வந்து 5% வந்து மாத்திரும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. 5%ன்றது எவ்வளவுன்னா 200 மில்லியன் மெட்ரிக் டன். சரியா? இது வந்து 2030. அதே இது 2047 வந்து இதை வந்து 500 மில்லியன் மெட்ரிக் டன்னா வந்து மாத்துவோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து ஹைட்ரஜன் ஃபியூயல் செல். சரியா? இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ட்ரெயினை பத்தி பார்த்திருப்போம். இப்போ வந்து ஒரு போட்ல வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வராங்க. அது என்னடா ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்னா வந்து அந்த போட் இருக்கும் பாத்தீங்களா, நல்லா வந்து கற்பனை பண்ணிக்கங்க, ஒரு போட் மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க. அந்த போட்ல வந்து ஒரு ஹைட்ரஜன் சிலிண்டர் வந்து வச்சிருப்பாங்க. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்றேன். ஒரு போட் இருக்கும், அந்த போட்ல வந்து ஹைட்ரஜன் சிலிண்டர் வந்து வச்சிருப்பாங்க. இந்த ஹைட்ரஜன் சிலிண்டர் வழியா வந்து ஹைட்ரஜன் வந்து வரும். எங்க வந்து போகும்னா வந்து ஃபியூயல் செல் அப்படின்ற ஒரு ஃபியூயல் செல் வந்து இருக்கும். சரியா? அந்த ஃபியூயல் செல்லுக்கு வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து போகும். அட்மாஸ்பியர்ல வந்து ஆக்சிஜன் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஹைட்ரஜனும் அந்த ஆக்சிஜனும் சேர்ந்து வந்து உனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒன்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
அங்க இருக்க மோட்டார் வந்து சுத்த ஆரம்பிக்கும். அப்படி மோட்டார் சுத்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த போட்டோ ஒரு ட்ரெயினா வந்து நகர ஆரம்பிச்சிருமா. இப்படிதான் வந்து இது வந்து வேலை செய்யுது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றாங்க பாத்துக்கோங்க, ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பேசஞ்சர் வெசல், சரியா? அதாவது ஒரு போட்ல இந்த மாதிரி வந்து ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் உள்ள ஒரு போட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, கமர்ஷியல் ஆபரேஷனுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியால இது மாதிரி வந்து, அதாவது கமர்ஷியல் ஆபரேஷனுக்கு ஒரு போட்டு, எந்த மாதிரி போட்டுன்னு பாத்துக்கோங்க, ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பேசஞ்சர் வெசல் வந்து கொண்டு வந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் விஷயம். எங்க வச்சு கொண்டு வந்திருக்காங்க, எங்க வச்சு கொண்டு வந்திருக்காங்கன்னா வாரணாசியில வந்து நமோகாத் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும், சரியா? அங்க வச்சுதான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்த வந்து யார் வந்து இது பண்ணியிருப்பாங்கன்னா வந்து நம்ம சர்பானந்த சோனோவால் இருப்பான்னு பாத்தீங்களா, அவர் தான் வந்து கொடியை வச்சு தொடங்கி வச்சிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல நீங்க பாக்கணும்னா வந்து, ஓகே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா, எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன், நமோகாத் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போதைக்கு வந்து ட்ரையல் வந்து பார்ப்பாங்க. அந்த ட்ரையல் வந்து எத்தனை கிலோமீட்டருக்கு வந்து பாக்குறாங்கன்னா 5 கிலோமீட்டர் வந்து பார்ப்பாங்க. எங்க சொன்னேன், வாரணாசியில ஒரு ரிவர் ஒன்று இருக்கும். அந்த ரிவரோட பேர் பார்த்துக்கோங்க, ரிவர் கங்கான்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷனல் வாட்டர்வே 1, சரியா? அந்த இடத்துல வச்சுதான் வந்து இந்த ட்ரையல் வந்து பறக்குறாங்க. மொத்தம் வந்து 5 கிலோமீட்டர்னு சொன்னேன்னா, அதாவது நமோகாத்ல இருந்து லலிதா காத் முடிய வந்து இருக்க ஒரு 5 கிலோமீட்டருக்கு வந்து இப்போ வந்து நாங்க வந்து ட்ரையல் வந்து பார்த்துருக்கோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இது, வேற என்ன நீங்க இதை வந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த ஃபியூயல் சொன்னேன்னா, இதுல எந்த ஃபியூயல் செல் வந்து யூஸ் பண்றாங்கன்னா, அது பேர் எங்கேயோ போட்டிருப்பானு, புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் ஃபியூயல் செல் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. விளங்குச்சா? ஆக்சுவலா வந்து சிம்பிளான விஷயம் தான். புரியுதா நான் பேசுறது? அத்தாளுக்கு வரவங்களாம் வந்து சேர்ந்துட்டாங்களா? ஓகே சூப்பர். வேற எதுவும் அதில் இருக்காது, சரியா? யார் வந்து இதை வந்து பில்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க, கொச்சி ஷிப்யார்ட் லிமிடெட் தான் வந்து இதை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வெசல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை யார் பில்ட் பண்ணியிருப்பான்னு பார்த்துக்கோங்க, கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். ஓகேவா? அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து, ஒரு அசம்பிளி வந்து நடந்திருக்கும். எங்க நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க, கெனியால நைரோபி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு அசம்பிளி வந்து நடந்திருக்கும். அந்த அசம்பிளியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, யுனைடெட் நேஷனல் என்விரான்மெண்டல் அசம்பிளி. எத்தனாவது செக்ஷன் கேட்டீங்கன்னா 7வது செக்ஷன், சரியா? இந்த அசம்பிளில வச்சு இந்தியா வந்து பேசியிருப்பாங்க. அப்படி என்னதான் பேசியிருப்பானா வந்து, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பானா வந்து, இந்த பார்ப்பா, இந்த காட்டு தீயெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த வைல்ட் ஃபயர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து என்ன சொல்லியிருப்பானா வந்து, இது அதிகரிச்சுக்கிட்டே வந்து போய்கிட்டே இருக்கு. இப்படியே வந்து கூடிக்கிட்டே போச்சுன்னா வந்து 2030க்குள்ள, நல்லா பார்த்துக்கோங்க, 2030க்குள்ள வந்து இப்ப இருக்கிறதோட 14% வந்து இந்த காட்டுத்தீ வந்து வளர்ந்துரும். அதே இது 2050ல வந்து 30% வந்து வளர்ந்துரும். 2100ல வந்து 50% வந்து வளர்ந்துரும். இந்த காட்டுத்தீயை வந்து ஒரு தனி கண்ட்ரியால வந்து சமாளிக்க வந்து முடியாது. என்ன சொல்லியிருப்பாங்க வந்து, எல்லா கண்ட்ரியும் வந்து கோஆப்ரேட் பண்ணாதான் மட்டும் தான் இந்த வேர்ல்ட் ஃபயரை வந்து கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும் அப்படின்லாம் வந்து இந்தியா வந்து சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இந்த சொல்லியிருப்பாங்க வந்து, ஆல்ரெடி ஒரு ஹப் ஒன்று இருக்குப்பா. அந்த ஹப்போட பேர் என்ன இருக்குன்னா வந்து, குளோபல் ஃபயர் மேனேஜ்மெண்ட் ஹப் அப்படின்னு ஒரு ஹப் ஒன்று இருக்கு. அந்த ஹப் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பானா வந்து, இது முக்கியம், சரியா? 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யார் யார் சேர்ந்து இந்த ஹப் வந்து கொண்டு வந்திருப்பானா வந்து, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனும் நம்ம யுஎன்இபி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த ஹப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக கொண்டு வந்திருப்பானா வந்து, லைக் வந்து இப்போ வந்து ஒரு காட்டு தீயே வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வந்துச்சுன்னா அங்க இருக்க சேட்டலைட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சேட்டலைட் வந்து டக்குன்னு போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து காட்டு தீ வந்து ஏதாச்சும் வந்து வர மாதிரி இருந்தாலோ, அதுல வந்து ஏர்லி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜ்லயே வந்து சொல்லிடுவோம், இந்த பாப்பா இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து காட்டு தீ வந்து வருது, நீ வந்து போய் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க அப்படின்றது வந்து முன்னாடியே வந்து ஏர்லியா வந்து சிக்னல் வந்து கொடுத்துரும். இந்த வேலையை வந்து யார் பண்ணுவான்னா வந்து, அவன் பேர் என்ன சொன்னேன், அந்த ஹப், சரியா? குளோபல் ஃபயர் மேனேஜ்மெண்ட் ஹப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் பண்ணல, ஒருவேளை காட்டு தீ வந்தாலும் அதை வந்து எப்படி அணைக்கிறது அப்படின்ற ட்ரைனிங் வந்து அவன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹப்பை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் வந்து இந்தியா வந்து பேசியிருப்பாங்க, சரியா? எங்க வச்சு பேசியிருக்காங்கன்னு முக்கியம், இந்த யுஎன்ஏயோட 7th செக்ஷன் வச்சு வந்து பேசியிருப்பாங்க. இந்த பேசியிருப்பாங்கன்னு சொன்னேன்னா, அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரென்தனிங் த குளோபல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வேர்ல்ட் ஃபயர் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே வந்து பேசியிருப்பாங்க. அதை வந்து அந்த இந்தியா பேசியிருப்பாங்க பாத்தீங்களா, அதை வந்து இப்போ வந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. புரிஞ்சுச்சா? வேற எதுவும் அதுல இருக்காது. இந்தியா பண்ண ப்ரொபோசலை இப்போ வந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க, சரியா? ஸ்ட்ரென்தனிங் த குளோபல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வேர்ல்ட் ஃபயர் அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் வந்து வச்சிருப்பாங்க. அதை வந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கோங்க, எஸ்பிஐ பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். எஸ்பிஐயோட சேர்மன் யாருன்னு கேட்டீங்கன்னா சிஆர்சிடி. சரியா? எஸ்பிஐல ஒரு சேர்மனை தாண்டி 4 எம்டி வந்து இருப்பாங்க. சரியா? யார் யாருன்னு கேட்டீங்கன்னா ராணா அசுதோஷ் குமார் ஒருத்தவர், அதுக்கப்புறம் வந்து அஸ்வினி குமார் ஒருத்தவர், அடுத்து வந்து ராமமோகன் ராவ் ஒருத்தவர், அதுக்கப்புறம் வந்து 4வது ஒருத்தவர் இருப்பாரு. சரியா? அவர் பேர் வந்து வினய் அப்படின்னு ஒருத்தவர் தான் அவரோட பேரு. இப்போ வந்து அந்த வினயோட டென்யூர் வந்து முடியுது. சரியா? இப்போ அதனால என்ன பண்ணிருக்காங்க, வினயை தூக்கிட்டு புதுசா ஒருத்தவங்க வந்து எம்டியா வந்து வந்திருக்காங்க. அவரோட பேர் பார்த்துக்கோங்க, ரவி ரஞ்சன் அப்படின்றது தான் அவரோட பேரு. இவர் வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து இருக்க போறாருன்னா 2028 செப்டம்பர் 30 முடியும் இவர் தான் இருக்க போறாரு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? எஸ்பிஐல புதுசா ஒருத்தவங்க வந்து எம்டியா வர்றாங்க. எப்பல இருந்து வந்து வர போறாங்க, டிசம்பர் 15 இருந்து வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? வழங்குச்சு தானே? ஓகே, அடுத்த நிமிஷம் எடுத்துக்கோங்க. அடுத்த நிமிஷம் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஷூட்டிங் மாதிரி இருக்கும். அதுதானே இந்த நியூஸ்? ஆக்சுவலா வந்து என்னன்னா வந்து ஸ்ட்ரீட் ஷூட்டிங் சொல்லுவாங்க. இந்த விளையாட்டை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அது போட்டிருப்பாங்க ஒரு 3 ஆல்ரெடி எஸ்பில தான் இருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட வந்து எத்தனை வருஷமா எஸ்பில இருக்காருன்னா 34 வருஷமா எஸ்பில தான் இருக்காரு. என்னென்ன குரூப்புக்கு நான் வந்து லைக் இந்த குளோபல் மார்க்கெட்டு, இந்த ஆல்ரெடி வந்து டெப்டி எம்டியா வந்து இருப்பாங்க அந்த குளோபல் மார்க்கெட்டுக்கு, கார்பெட் அக்கௌண்ட் குரூப்புக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அசட் ரிசொல்யூஷன் குரூப் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த பேட் லோன்லாம் வந்து பார்ப்பாங்க பாத்தீங்களா, அந்த குரூப்புக்குலாம் வந்து அவர் ஆல்ரெடி எம்டியா வந்து இருப்பார். டெப்டி எம்டியா வந்து இருந்திருப்பாங்க. இப்போ வந்து எம்டியா வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா வந்து ஒரு ஷூட்டிங். சரியா? அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்கீட் ஷூட்டிங் சொல்லுவாங்க. இது எப்படி வந்து வேலை செய்வாங்கன்னா, எப்படி வந்து இது வந்து விளையாடுவாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து ஏர்ல வந்து தூக்கி போட்டுருவாங்க. சரியா? ஆப்ஜெக்ட் வந்து ஏர்ல வந்து தூக்கி போட்டுருவாங்க. அதை வந்து நீ வந்து டார்கெட் பண்ணி வந்து சுடணும். சரியா? இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதோட பேர் மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த ஸ்கீட் ஷூட்டிங் அப்படின்னு தான் இதோட பேர். ஓகேவா? இது வந்து இது வந்து எத்தனாவது எடிஷன் வந்து இப்போ நடந்துக்கணும் வந்து 68வது நேஷனல் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் காம்படிஷன் அப்படின்னு ஒரு காம்படிஷன் வந்து நடந்திருக்கும். எங்க வச்சு நடந்திருக்கும்ன்றது முக்கியம். டெல்லியில வச்சு நடந்திருக்கும். இது என்ன சொல்லியிருப்பாங்க வந்து மொத்தம் வந்து மூணு மூணு தானே? ஆமா, 3ஆ 4ஆம் தேதி. ஆ மொத்தம் வந்து 3 இது நடந்திருக்கும். சரியா? அது என்னென்ன கேட்டகரின்னு பாத்துக்கோங்க. உமன்ஸ் கேட்டகரி ஒண்ணு. சரியா? அதே மாதிரி வந்து ஜூனியர் உமன்ஸ் கேட்டகரி ஒண்ணு, அதே மாதிரி வந்து டீம் ஈவெண்ட் ஒண்ணு. மொத்தம் 3 கேட்டகரி நடந்திருக்கும். இதுல வந்து 2 இதுல வந்து நம்ம ஆள் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, ரைசா திலோன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. எது இதுல ஜெயிச்சிருக்காங்க பாத்துக்கோங்க, இந்த உமன்ஸ் ஈவெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் ஜெயிச்சிருப்பாங்க. ஜூனியர் உமன்ஸ் ஈவெண்ட்லயும் இவங்க வந்து 2லயும் இவங்க தான் வந்து கோல்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட பேர் முக்கியம், ரைசா அப்படின்றது அவங்களோட பேர். ஓகேவா? இது முதல் விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த டீம் ஈவெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டீம் ஈவெண்ட்ல வந்து எந்த டீம் வந்து ஜெயிச்சிருக்கும்னா வந்து ராஜஸ்தான் தான் ஜெயிச்சிருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? உமன்ஸ் டீம் ஈவெண்ட்ல வந்து ராஜஸ்தான் வந்து ஜெயிச்சிருக்கும். அதே இது ஜூனியர் உமன்ஸ் டீம்ல வந்து எது ஜெயிச்சிருக்குமா வந்து மத்திய பிரதேஷ் வந்து ஜெயிச்சிருக்கும். நான் ஒரு வாட்டி திருப்பி சொல்றேன். ஆக்சுவலா வந்து மொத்தம் வந்து நாலு நாலு எப்படி சொல்றது, நாலு நாலு அது என்ன டக்குன்னு வார்த்தை வர மாட்டேங்குது. புரியுதா? இப்ப வந்து என்ன சொல்றது, 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் அப்படின்ற ஒரு 4 ஈவெண்ட் இருக்கு பாத்தீங்களா. அதே மாதிரி வந்து மொத்தம் 4 ஈவெண்ட் இருக்கும். அது என்ன ஈவெண்ட்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உமன்ஸ் ஈவெண்ட்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் உமன்ஸ் ஈவெண்ட்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீம்லயும் இதே 2 மாதிரி இருக்கும். என்ன டீம் இருக்குமா வந்து உமன்ஸ் உமன்ஸ் டீம்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஜூனியர் உமன்ஸ் டீம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த 4ல 2 இதுல வந்து ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. உமன்ஸ்லயும் ஜூனியர் உமன்ஸ்லயும் வந்து யார் வந்து ஜெயிச்சிருப்பானா ரைசா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதே இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டீம்ல வந்து இந்த உமன்ஸ் ஈவெண்ட்ல வந்து எந்த டீம் வந்து ஜெயிச்சிருக்கோம் வந்து ராஜஸ்தான் வந்து ஜெயிச்சிருக்கும். அதே இது ஜூனியர் உமன்ஸ்ல வந்து யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னா மத்திய பிரதேஷ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து மகாராஷ்டிரா இருப்பாங்க பாத்தீங்களா, மகாராஷ்டிரா வந்து 2 பேர் கூட வந்து சைன் பண்ணிருப்பாங்க. சரியா? சைன் பண்ணி ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. யார் யாரும் கூட பாத்துக்காங்க, மைக்ரோசாப்ட் கூடயும், அதே மாதிரி வந்து சைபர் ஐ அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கும். அவங்க 2 பேர் கூட சேர்ந்து வந்து ஒரு ஏஐ ஒன்று லான்ச் பண்ணிருப்பாங்க. அது என்ன ஏஐன்னு கேட்டீங்கன்னா மகா கிரைம் ஓஎஸ் அப்படின்ற ஒரு ஏஐ. இது எப்படி வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்க வந்து போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் வந்து போடுவாங்க.
எஃப்ஐஆர் போட்டுட்டு நீங்க வந்து வந்துடுவீங்க. ஆனா வந்து என்ன நடக்கும்னா வந்து அதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஆர் வந்து யார் வந்து போடுவாங்கன்னா அங்க இருக்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து எஃப்ஐஆர் வந்து போடுவாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுவோம்னா ஹையர் ஆஃபீஸர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து ரீட் பண்ணுவாங்க. சரியா? நீ வந்து எழுதுனது வந்து எதிர் வந்து தமிழ்ல எழுதியிருப்ப, ஆனா வந்து ரீட் பண்றது வந்து அவங்களுக்கு தமிழ் புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திருப்பி வந்து அதை வந்து இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி வந்து ரீட் பண்ணுவாங்க. அடுத்து வேற விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதுக்கான ஆதாரத்தை வந்து தேட ஆரம்பிப்பாங்க. சரியா? இப்போ வந்து சைபர் கிரைமே நடந்திருக்குன்னா வந்து லைக் வந்து உன்னோட பேங்க் பாஸ்புக் இருக்குன்னா பேங்க்ல போய் கேட்பாங்க, இந்த மாதிரிப்பா அவங்களோட பேங்க் பாஸ்புக் வந்து லைக் வந்து அவங்க இந்த தேதியில எவ்வளவு வந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து இருக்கு, இந்த தேதியில எவ்வளவு வந்து அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயில் இந்த மாதிரி வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் மகா கிரைம் ஓஎஸ் ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஏஐ வந்து என்ன பண்ணணும் வந்து அதே ஆபீசர் வந்து இப்ப எடுத்துக்காங்களேன், இந்த ஆபீசர் என்ன பண்ணுவாருன்னா வந்து இப்ப வந்து நீங்க எப்படி சாட் ஜிபிடி வந்து ஓபன் பண்றீங்களோ அதே மாதிரி வந்து இவர் வந்து மகா கிரைம் ஏஐ அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து ஓபன் பண்ணிடுவாரு. ஓபன் பண்ணிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் வந்து முன்னாடி ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து எஃப்ஐஆர் வந்து போட்டுருப்பாரா, அந்த எஃப்ஐஆர் வந்து அப்படியே வந்து இதுல வந்து அப்டேட் பண்ணிருப்பாரு. இந்த ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சொல்லிடும், இந்த பார்ப்பா இது வந்து ஒரு சைபர் கிரைம், இது வந்து இந்த பேட்டர்ன்ல வந்து ஆல்ரெடி பண்ணிருக்காங்க, நீ வந்து இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது இன்வெஸ்டிகேட் பண்ணா உனக்கு வந்து கேஸ் வந்து டக்குன்னு வந்து முடியும் அப்படின்னு சொல்றது வந்து சஜஸ்ட் வந்து பண்றது. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பண்ணுவாங்க வந்து அந்த ஒரு ஒரு கேஸ் இருக்குன்னா வந்து நீ வந்து கோர்ட்டுக்கு வந்து போகணும் பாத்தீங்களா, கோர்ட்டுக்கு வந்து சில டாக்குமெண்ட்லாம் வந்து நீ ரெடி பண்ணணும், அது எல்லா விஷயத்தையும் இதே வந்து ரெடி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வந்து கேஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க, அதையும் டிஜிட்டலா வந்து இதே வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துரும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் வந்து ஒரு ஏஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஏஐ பாத்துக்கோங்க, மகா கிரைம் ஓஎஸ் ஏஐ அப்படின்றது தான் அதோட பேரு. யார் யார் சேர்ந்து லான்ச் பண்றாங்கன்றது தான் முக்கியம். மகாராஷ்டிரா வந்து 2 பேர் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. மைக்ரோசாப்ட் கூடயும் சைபர் ஏஐ கூடயும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து இந்த சைபர் கிரைம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்து ஒரு ஏஐ வந்து இந்த ஏஐ வந்து இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, இந்தியாவில இருக்க எந்த ஸ்டேட்டுமே இது மாதிரி பண்ணது இல்ல. இந்த சைபர் கிரைமை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காகவே ஒரு ஏஐ வந்து எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா மகாராஷ்டிரா தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து எந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா வந்து மைக்ரோசாப்டோட அசூர் ஓப்பன் ஏஐ சர்வீஸும் மைக்ரோசாப்டோட பவுண்டரி அப்படின்ற ஒரு 2 டெக்னாலஜி வந்து இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றலாம் சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த மாதிரி வந்து இந்தியாவில வந்து சைபர் கிரைம் வந்து 2024 வந்து எத்தனை மில்லியன் வந்து நடந்திருக்கணும் வந்து கிட்டத்தட்ட வந்து 3.6 மில்லியனுக்கு மேல வந்து நடந்திருக்கு. அதுக்காக தான் நாங்க இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி மார்க்கெட்ல வந்து ஏஐ காப்பிலாட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை அலைன் பண்ணி தான் இதையும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா நான் பேசுனது? சி ஆல்ரெடி இருக்கிறது வந்து ஏஐ பேர் பார்த்துக்கோங்க, கோபைல். சரியா? நான் வாட்டு நோட்டை பார்த்து நான் வாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே தானே எல்லாத்துக்கும்? மத்தாளுக்கு தான் புரியுதா நான் பேசுறது இன்னைக்கு? இருக்கவங்க புரியுது இந்த மாதிரி சொன்னீங்கன்னா தான் எனக்கும் தெரியும். ஓகே புரியுது. ஓகே சரி, அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து ஒரு டே இருக்கும். சரியா? அதோட பேர் பார்த்துக்கோங்க, நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே. சரியா? நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே இதை வந்து எப்போ அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க, December 14 தான் வந்து அக்செப்ட் வந்து பண்ணுவாங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியும். நேஷனல் அது பேர் பார்த்துக்கோங்க, நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே. வருஷம் வருஷம் வந்து எப்போ அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா December 14 இருந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. எந்த வருஷத்துல இருந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னா 1991 வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து இந்த 14வது டிசம்பர் வந்து நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டேவை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா, அந்த டேல வச்சு வந்து 2 மெடல் வந்து கொடுப்பாங்க. என்னென்ன மெடல் வந்து கொடுப்பாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் மெடல் பேர் பார்த்துக்கோங்க, நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நேஷனல் பெயிண்டிங் காம்படிஷன் ஆன் எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து தருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அவார்டு வந்து எதுக்கு தருவாங்கன்னா வந்து இந்த எனர்ஜியை வந்து எஃபிஷியண்டா வந்து சேவ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து என்ன அவார்டு வந்து கொடுப்பாங்கன்னா நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்டு வந்து கொடுப்பாங்க. அதே இது இந்த நேஷனல் பெயிண்டிங் காம்படிஷன் ஆன் எனர்ஜி கன்சர்வேஷன் இந்த அவார்டு வந்து யார் கொடுப்பாங்கன்னா வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த எனர்ஜி சேவிங்ஸை வந்து அவங்களுக்கு வந்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டேன், கரெக்டா அப்படி சொல்லணும்னா வந்து
அந்த 5ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் முடிய படிப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த பெயிண்டிங் காம்படிஷனுக்கான அவார்டு வந்து கொடுப்பாங்க. இது வந்து 2 கேட்டகரியில வந்து கொடுப்பாங்க. குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு ஒரு 2 கேட்டகரியில கொடுப்பாங்க. இந்த குரூப் ஏல வந்து 5ஆம் கிளாஸ்ல இருந்து 7ஆம் கிளாஸ் முடிய படிப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த குரூப் ஏ அப்படின்னு கேட்டகரியும், குரூப் பில வந்து 8ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் முடிய படிப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து குரூப் பி கேட்டகரியிலையும் வந்து வருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து 2 அவார்டா, ஃபர்ஸ்ட் அவார்டு பேர் பாத்துக்கோங்க, நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்டு. இது வந்து எத்தனை பேருக்கு வந்து கொடுத்திருப்பாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 558 பேருக்கு வந்து இந்த வாட்டி வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த அவார்டு இருக்கு பாத்தீங்களா, ஆர்கனைஸ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா பியூரி ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்ற வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. யார் வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்கன்னா வந்து நம்ம பிரசிடென்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, திரௌபதி முர்மு, அவங்க கையில தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வாட்டி வந்து மொத்தம் வந்து எத்தனை சொன்னேன், 558 அப்ளிகேஷனா. இது வந்து நிறைய கேட்டகரி இருக்கும் சரியா, இண்டஸ்ட்ரியில ஒருத்தவங்க, பில்டிங்ல ஒருத்தவங்க, டிரான்ஸ்போர்ட்ல ஒருத்தவங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கும். இந்த வாட்டி வந்து புதுசா வந்து ஒரு 2 கேட்டகரியை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் அப்படின்ற ஒரு கேட்டகரியும், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரியும் வந்து இந்த வாட்டி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, இதுல வந்து அதிகமா வந்து அதுதானே இது எங்க போச்சு, அதிகமா வந்து யார் வந்து நல்ல அவார்டு வந்து வாங்கியிருப்பானா வந்து கர்நாடகா தான். அது வந்து அதிகமா வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து வாங்கியிருக்கோம். நிறைய குரூப் இருக்கும் சரியா, குரூப் 1ல வந்து கர்நாடகா வந்து ஃபர்ஸ்ட், அதே இது குரூப் 2ல வந்து ஆந்திரா வந்து ஃபர்ஸ்ட், குரூப் 3ல வந்து கேரளா, குரூப் 4ல வந்து அசாம் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. குரூப் 5ல வந்து சண்டிகர் வந்து ஃபர்ஸ்டா வந்து வந்திருப்பாங்க சரியா. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும் வந்து இது ஓகே. அதுக்கப்புறம் வந்து 2வது அவார்டு என்ன சொன்னேன், நேஷனல் பெயிண்டிங் காம்படிஷன் அவார்டுன்னு சொன்னேன்னா, அது எப்பல இருந்து கொடுக்குறாங்கன்னா வந்து 2005ல இருந்து வந்து கொடுப்பாங்க. இதையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 குரூப், குரூப் ஏ, குரூப் பின்னு இருக்கும். இந்த குரூப் ஏல வந்து யார் வந்து வாங்கியிருப்பாங்கன்னா வந்து அனுஜ் பிரின்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. குரூப் பில வந்து யார் வந்து வாங்கியிருப்பானா, புரியல, குரூப் என்றது 5ஆம் கிளாஸ்ல இருந்து 7ஆம் கிளாஸ் முடிய படிக்கிறவங்க. அதுல வந்து யார் வந்து வாங்கியிருப்பாங்கன்னா அனுஜ் அப்படின்றவங்க வாங்கியிருப்பாங்க. குரூப் பில வந்து சௌமியா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுச்சா, இல்ல குழப்புற மாதிரி இருக்கா? 2 அவார்ட் சரியா. ஓகே, அதே நியூஸ் தான் இங்கேயும் போட்டிருப்பான். என்னன்னா வந்து நான் என்ன சொன்னேன், இந்த நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்டுன்னு சொன்னேன்னா, இந்த அவார்டு வந்து யார் கையில கொடுப்பாங்க, பிரசிடென்ட் திரௌபதி முர்மு தான் கொடுப்பாங்க. ஆர்கனைஸ் பண்றது யாருன்னு பாத்துக்கோங்க, பியூரி ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி, அவன் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அங்க வந்து ஏகப்பட்ட கேட்டகரி சொன்னேன்னா, இப்போ வந்து அதுல இருந்து ஒரு பர்டிகுலரா ஒரு கேட்டகரி மட்டும் எடுத்திருப்பாங்க. எந்த கேட்டகரின்னு பாத்துக்கோங்க, டிரான்ஸ்போர்ட் கேட்டகரி சரியா. இந்த டிரான்ஸ்போர்ட் கேட்டகரியில யார் வந்து வாங்கியிருப்பானா வந்து மியானா மியானா ரயில்வே ஸ்டேஷன் சரியா. இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேசல போபால் டிவிஷன்ல வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அவன் தான் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் கேட்டகரியில வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. எதுக்காக அவனுக்கு வந்து கொடுத்துருப்பானா வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு எனர்ஜியை வந்து சேவ் பண்ணிருப்பானா வந்து 9687 யூனிட்ஸ் வந்து எனர்ஜியை வந்து சேவ் பண்ணிருப்பாங்க. எப்படி எப்படிலாம் சேவ் பண்ணிருப்பானா வந்து இந்த எல்இடி லைட்டிங்கு, அதே மாதிரி வந்து பிஎல்டிசி ஃபேனு, அதுக்கப்புறம் வந்து ஒரு லைட்டிங் சர்க்கியூட் ஒன்று இருக்கும் சரியா. இது வழியா மட்டும் கிட்டத்தட்ட வந்து 9687 யூனிட் வந்து இவன் வந்து சேவ் பண்ணியிருக்கான். அதனாலதான் வந்து இவனுக்கு வந்து இந்த நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்டு வந்து டிரான்ஸ்போர்ட் கேட்டகரி கீழே வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? அங்க சொன்னது அதே கண்டினியூஷன் தான். ஓகே தானே? மட்டும் சொல்லுங்க. ஓகே, காலையில வந்து ஒரு ராம்சர் சைட் ஒன்று பார்த்தோம். அது என்னது, 95வது ராம்சர் சைட். புரிஞ்சுச்சா? காலையில சத்தீஸ்கர்ல பிலாஸ்பூர் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஒரு ரிசர்வாயர் ஒன்று, அதை வந்து ராம்சர் சைட்டை வந்து பார்த்துருக்கோம். அது என்ன? சூப்பர். எப்படி இருக்கீங்க? அது பார்க்கவே முடியலங்க. ஓகே சரியா, இந்த ராம்சர் சைட்டை பார்த்துக்கங்க. அதேதான் அதேதான். நான் ஸ்டாட்டிக் வந்து சொல்லிடுறேன், என்னடா ஒவ்வொரு வாட்டியும் சொல்றேன்னு பார்க்காதீங்க. ஆர்ஆர்பிக்கு வந்து ஸ்டாட்டிக் தானே முக்கியம். இந்த ராம்சர் ஆக்சுவலா வந்து இந்த ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்ற ஒரு கன்வென்ஷன் வந்து எப்போ நடந்திருக்கும் புரியுதா? ராம்சர் கன்வென்ஷன் 1971. சூப்பர். இந்தியா வந்து எப்போ வந்து இதை ராட்டிஃபைட் பண்ணியிருப்பாங்க, அதாவது இந்தியா வந்து எப்போ சேர்ந்திருப்பாங்க? 1982 வந்து சேர்ந்திருப்பாங்க.
இந்தியால ஓகே 95, இப்ப வந்து 96. 96 ராம்சர் சைட் வந்து இருக்கு. அதிகமா வந்து எந்த ஊர்ல இருக்கு? நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் முக்கியம் சரியா. ராம்சர் அப்படின்ற ஒரு கன்வென்ஷன் வந்து எப்போ நடந்திருக்கும் வந்து ஈரான்ல ராம்சர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கன்வென்ஷன் வந்து நடந்திருக்கும். எதுக்காக நடந்திருக்குமா வந்து இந்த வெட்லாண்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கன்வென்ஷன் வந்து நடத்திருப்பாங்க. எப்போ நடத்திருப்பாங்கன்னா 1971 வந்து நடத்திருப்பாங்க. ஓகேவா. இதை வந்து இந்தியா வந்து எப்போ செத்துருப்பாங்கன்னா 1982 வந்து சேர்ந்திருப்பாங்க. யூகேவா. இந்தியால அதிகமா வந்து எதுன்னு கேட்டேன். ஓகேவா. இந்தியாவில் வந்து இப்போதைக்கு வந்து 96 ராம்சர் சைட் வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதிகமா வந்து எந்த ஊர்ல இருக்குன்னு வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமா வந்து இருக்கும். ரெண்டாவது வந்து யூபி அப்படின்றதையும், மூணாவது வந்து ராஜஸ்தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. தமிழ்நாடு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே. அதே மாதிரி வந்து இந்தியாவில் 95 இருக்குன்னு சொன்னீங்கன்னா 96 இருக்கா? இந்த 96ல வந்து எது வந்து மிகப்பெரிய ராம்சர் சைட்னு கேட்டீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து சுந்தரவன காடுகள் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் சரியா. அந்த இடத்துல வந்து சுந்தர்பன் வெட்லேண்ட் அப்படின்ற ஒரு வெட்லேண்ட் இருக்கும். அதுதான் வந்து மிகப்பெரிய ராம்சர் சைட் இந்தியாவில் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஸ்மாலஸ்ட் எதுன்னு சொல்லியிருப்பாங்க வந்து அது எந்த ஊர்லயோ இருக்குமே, இமாச்சல பிரதேஷ்ல வந்து ரேணுகா வெட்லேண்ட் அப்படின்னு ஒரு வெட்லேண்ட் இருக்கும். அதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இது வந்து இந்தியாவில். அதே இது வேர்ல்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் எது வந்து ராம்சர் சைட்டா வந்து வந்துச்சுன்னா ஆஸ்திரேலியால பெனின்சூலா பெனின்சூலா அப்படின்ற ஒரு இது இருக்கும் சரியா. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ராம்சர் சைட்டா வந்து வந்துச்சு. எப்போ வந்துச்சுன்னா வந்து 1974 வந்து வந்துச்சு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து ஆல்ரெடி இந்தியால வந்து 95 இருந்துச்சா, இப்ப 96 வந்து ஒருத்தவங்களை வந்து சேர்க்கிறாங்க. யாரை சேர்க்கிறான்னு பாத்துக்கோங்க. ஒரு நிமிஷம், யாரோ கூப்பிடுறாங்க. ஓகே, நான் பேசுறது கேக்குதா? ஆ 96 வந்து ஒரு ராம்சர் சைட் வந்து சேர்க்கிறாங்க. எந்த ஊருக்காரங்க பாத்துக்கோங்க. அது எந்த ஒரு ஊரு, எந்த ஊரு எங்கேயோ போட்டிருப்பானு. எந்த ஊரு இது? அண்டர்லைன் பண்ண முட்டேனா? ராஜஸ்தான் தானே? இல்ல, டிஸ்ட்ரிக்ட் ஓகே. ராஜஸ்தான் தானே, ராஜஸ்தான் மொழி படிச்சதா? எங்க இருக்குது? ஓகே சரியா. ராஜஸ்தான்ல ஆல்வார் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சிலிசர் அப்படின்ற ஒரு லேக் இருக்கும் சரியா. இந்த லேக் வந்து எப்போ வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க வந்து 1845 வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு மகாராஜா ஒருத்தர் இருப்பார். அவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வினய் சிங் அப்படின்ற ஒருத்தர் தான். அவர் தான் வந்து இதை வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல ராஜஸ்தான். ஓகே, நான் அதை அண்டர்லைன் பண்ணாம இருந்தேன்னா பண்ணிருங்க, எனக்கு இன்னும் கணக்கு தெரியல சரியா. நல்லா பாத்துக்கோங்க, இந்த சிலிசர் அப்படின்றது முக்கியம் சரியா. சிலிசர் லேக் அப்படின்றது முக்கியம். எந்த எந்த ஊருன்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தான்ல ஆழ்வார் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு சரியா. அந்த இடத்துல தான் இது இருக்கு. ஓ, அதுல இருந்து பார்த்து சொல்றீங்களா? ஓகே ஓகே சூப்பர் சரியா. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் சரியா. இந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் பத்தி நல்லா தெரியும். ஆனா வந்து இந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் விட மாட்டாங்க. அப்பப்போ வந்து ஒருத்தர் வந்து விடுவாங்க. அந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு என்னன்னு பாத்துக்கோங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து என்கிட்ட வந்து இந்தியா பாஸ்போர்ட் வந்து என் கையில வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா பாஸ்போர்ட்டை வச்சு எத்தனை ஊருக்கு வந்து என்னால வந்து விசா இல்லாம போக முடியும், நல்லா பாத்துக்கோங்க. இந்தியா பாஸ்போர்ட்டை வச்சு எத்தனை ஊருக்கு என்னால வந்து விசா இல்லாம போக முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து இந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல வந்து சொல்லுவாங்க சரியா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க வந்து இந்தியா பாஸ்போர்ட்டை வச்சு என்னால வந்து 73 ஊருக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாம வந்து அது ஐயோ விசா இல்லாம வந்து போக முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுல என்ன கணக்குனா வந்து அதிகமா இருக்கும் பாத்தீங்களா, அதிகமா வந்து உன்னால வந்து இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரி அப்படின்ற ஒரு இது கணக்கு இருக்கு. இதுல வந்து இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும் வந்து 66வது இடத்துல இருக்கும். எத்தனை ஊருக்கு வந்து உன்னால வந்து விசா இல்லாம போக முடியும்னா இந்தியா பாஸ்போர்ட் வச்சு 73 ஊருக்கு வந்து போக முடியும். இந்த இண்டெக்ஸோட பேர் பார்த்துக்கோங்க, பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படின்றத இந்த இண்டெக்ஸோட பேரு. இதை வந்து யார் வந்து விட்டுருப்பானா இந்த வாட்டி இந்த இதுல வந்து யார் வந்து விட்டுருவான்னு பாத்துக்கோங்க. ஆர்டோன் கேபிட்டல் அப்படின்னு ஒருத்தவங்க தான் இந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வந்து விட்டுருக்காங்க. அந்த ஆர்டோன் கேபிட்டல் இருக்கு பாத்தீங்களா, அவன் கணக்குப்படி இந்தியா வந்து 66 இடம். இல்ல யார் டாப்ல இருப்பான வந்து யுஏஇ தான் வந்து டாப்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, யுஏஇ வந்து டாப்ல வந்து இருப்பாங்க. யுஏஇ தானே? ஆமா, யுஏஇ வந்து டாப்ல வந்து இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 179 ஊருக்கு வந்து போயிருக்கலாம். நல்லா பாத்துக்கோங்க, ஆர்டோன் கேபிட்டலோட பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல வந்து யுஏஇ வந்து டாப்ல வந்து இருக்காங்க. அதே மாதிரி வந்து ரெண்டாவது வந்து யார் இருக்காங்க பாத்துக்கோங்க, சிங்கப்பூர் அண்ட் ஸ்பெயின் ரெண்டு ஊர் வந்து ரெண்டாவது வந்து இருப்பாங்க. 175 ஊருக்கு வந்து போய்க்கலாம். இந்தியால வந்து எத்தனை சொன்னேன், 73 ஊரா. இந்தியா வந்து ஒருத்தவங்க கூட வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. அதாவது 66 இடத்துல இந்தியாவும் உகாண்டாவும் இருக்காங்க அப்படின்றதே ஒரு விஷயம். ஓகேவா, புரிஞ்சுச்சு தானே? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து இதுக்கடுத்து வந்து வரிசையா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கா வரும் சரியா.
காலையில ஒன்று பார்த்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஒரு லோன் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா மிசோராவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை மில்லியன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது முக்கியம். $108 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருப்பாங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மிசோரம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மிசோரத்தில் வந்து அந்த ஜென் ஆரோக்கியம் தானே அந்த நியூஸ் தானே இது. ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். ஓகே, அந்த நியூஸ் தான். ஆக்சுவலா வந்து என்னன்னா வந்து இந்த பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு வந்து இந்த பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா வந்து எல்லாத்துக்குமே கிடையாது. சரியா? ஆக்சுவலா வந்து ஒரு சென்சஸ் மாதிரி 2011 எடுத்திருப்பாங்க. அந்த சென்சஸ் படி யார் வந்து ரொம்ப வல்னரபுளா இருப்பாங்க பாத்தீங்களா, கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனா வந்து இந்த மிசோரத்துல வந்து இன்னொரு ஹெல்த் கேர் ஸ்கீம் ஒன்று இருக்கு. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மிசோரம் ஸ்டேட் ஹெல்த் கேர் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த ஸ்கீம்ல என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இது எல்லாத்துக்குமானது. இந்த பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனான்றது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுல வந்து எவ்வளவு கவரேஜ் கொடுக்கணும் வந்து 5 லட்சம். சரியா? அதே இது இந்த மிசோரம் ஸ்டேட் ஹெல்த் கேர் ஸ்கீம் இருக்கும் பாத்தீங்களா, இதுல வந்து எவ்வளவு கவரேஜ் இருக்குமா வந்து 1.5 lakhs. சரியா? இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனையும் இந்த அது பேர் என்ன சொன்னேன், மிசோரம் ஸ்டேட் ஹெல்த் கேர் ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு ஸ்கீமையும் கம்பைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வேலை வந்து பண்ணியிருப்பாங்க. அப்படின்றதுக்காக வந்து அப்படி கம்பைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் 108 மில்லியன் வந்து லோன் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க, மிசோரத்துக்கு தான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா இனிமே வந்து நம்ம ஊர்ல வந்து ரெண்டு ரெண்டு ஹெல்த் கேர் ஸ்கீம்லாம் இல்லப்பா, ஒரே ஸ்கீம் தான், எல்லாருக்கும் இந்த 5 லட்சம் வந்து வரும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா நான் சொன்னது? ஏசியன் டெவலப்மெண்ட் வந்து 108 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க, மிசோரத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா அவனோட ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஆல்ரெடி 2 ஸ்கீம் இருக்கு, அதை வந்து கம்பைன் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க வந்து அதே ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கிட்டத்தட்ட வந்து 2.2 பில்லியன், எத்தனை பில்லியன் பாத்துக்கோங்க, 2.2 பில்லியன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 5 வித ப்ரோக்ராம் பத்தி சொல்லிடுறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 2 ஸ்கீம், பிரதான் மந்திரி ஸ்கில்லிங், அதோட பேர் எங்கேயோ இருக்குமே, பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபார்மிங் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐ அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அது என்னடா இந்த பெருசா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஐடிஐ எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஐடிஐ வந்து ரொம்ப ஓகே, எல்லா ஐடிஐல வந்து இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும். ஓகே, அது வந்து அங்க இருக்க மிஷினும் இது வந்து ரொம்ப வந்து பழமையாயிடுச்சு, அதை வந்து மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து இந்த பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபார்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐ அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சரியா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த விஷயத்துக்காக வந்து எத்தனை மில்லியன் வந்து கொடுக்குறாங்க பாத்துக்கோங்க, 846 மில்லியன் வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து கொடுக்குது. ஓகேவா? இது முதல் விஷயம். அடுத்த விஷயம் வந்து இந்த சூரியகர் மப் பிஜிலி யோஜனா இருக்கும் பாத்தீங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஸ்கீமை பத்தி. இந்த ரூப் டாப் எல்லாம் போடுறதுக்கு வந்து காசு வந்து தருவாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்கீமுக்காக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து எத்தனை மில்லியன் வந்து கொடுத்திருப்பாங்க லோனு, 650 மில்லியன் வந்து லோனா வந்து கொடுத்திருப்பாங்க. புரிஞ்சுச்சா? பிரதான் மந்திரி ஸ்கீம் பேர் என்ன மறந்து போச்சு எனக்கு. பிரதான் மந்திரி அண்டல் பண்ணேன், அதே காணும். பிரதான் மந்திரி சூரியகர் மப் பிஜிலி யோஜனா. சரியா? அதுக்காக வந்து எத்தனை மில்லியன் வந்து கொடுத்திருக்காங்கன்னா 650 மில்லியன் வந்து கொடுத்திருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். அடுத்து மூணாவது விஷயம் என்ன பண்ணிருப்பாங்க வந்து அசாம்ல இருக்க ஹெல்த் கேர், நல்லா பார்த்துக்காங்க, அசாம்ல இருக்க டெரிட்டரி ஹெல்த் கேரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 398 மில்லியன் வந்து கொடுத்திருப்பாங்க. புரிஞ்சுச்சா? அசாம்ல வந்து இந்த மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, மொத்தம் வந்து ஒரு 3 காலேஜஸ் சொல்லியிருப்பாங்க. ஒன்னு வந்து குவாஹாத்தில ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து டிப்ருகார்ல ஒன்று இருக்கும், மூணாவது வந்து சில்சார்ல இருக்கும். சரியா? இந்த 3 மெடிக்கல் காலேஜ் வந்து மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 398 மில்லியன் வந்து கொடுத்திருப்பாங்க. இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்னன்னா வந்து நம்ம சென்னை இருக்கும் பாத்தீங்களா, சென்னையில வந்து மெட்ரோவோட செகண்ட் ஆல்ரெடி போட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டாவதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பாதியிலோட நிக்கிதா, அதை வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக செகண்ட் டான்ஸுக்காக வந்து எவ்வளவு வந்து கொடுத்துருக்காங்கன்னா 240 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. புதுசா என்ன சொல்ல போறாங்கன்னா இன்னும் ஒரு 20 கிலோமீட்டருக்கு வந்து நாங்க வந்து மெட்ரோ வந்து போட போறோம், புதுசா வந்து ஒரு 18 ஸ்டேஷன் வந்து ஆட் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்காக எத்தனை மில்லியன் பாத்துக்கோங்க, 240 மில்லியன். இது வந்து நாலாவது விஷயமா. அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மேகாலயா இருக்கும் பாத்தீங்களா, மேகாலயத்துல இந்த டூரிசம் சொல்லுவாங்க, ஈகோ டூரிசம் சொல்லுவாங்க, இந்த ஈகோ டூரிசத்தை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 77 மில்லியன் வந்து கொடுத்திருப்பாங்க. புரிஞ்சுச்சா? மொத்தம் வந்து ஒரு 2.2 பில்லியன் வந்து கொடுத்திருக்காங்க. அதை வந்து 5 ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். நான் சொன்னது புரிஞ்சுச்சா, விளங்குச்சா? அடுத்து போலாமா?
ஓகே, அடுத்து வந்து ஒரு பில்லு வந்து போட்டிருப்பாங்க சரியா. அது என்னன்னா வந்து ஆல்ரெடி ஒன்று இருக்கும். அது என்னன்னா எனர்ஜி ஆக்ட் 1962 அப்படின்னு ஒன்று இருக்கும். திருப்பி சொல்றேன், எனர்ஜி ஆக்ட் 1962 அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னத்தை தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போ சொல்லியிருப்பேன், நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் வந்து இந்த நியூக்ளியர் பவர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த நியூக்ளியர் பவர் வந்து மோஸ்ட்லி வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுவானா வந்து நம்ம கவர்மெண்ட் இருப்பான் பார்த்தீங்களா. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ் தான் வந்து இந்த நியூக்ளியர் பவர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். எப்படி சொல்றது, ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டை வந்து கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன், ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் கம்பெனிஸ் மட்டும் தான் வந்து அதை வந்து ரன் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா வந்து இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும். நான் சொல்லியிருப்பேனே 2047 வந்து இத்தனை ஜிகாவாட் வந்து கொண்டு வரணும் நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி. எத்தனை ஜிகாவாட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம். புரிஞ்சுச்சா? நியூக்ளியர் பவர்ல இத்தனை ஜிகாவாட் வந்து அடையணும் 2047 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை ஜிகாவாட்? அன்னைக்கு 500 தான் சொன்னீங்க சரியா. நியூக்ளியர் பவர்ல சொல்றேன் 2047. 100 ஜிகாவாட். சூப்பர் சரியா. 100 ஜிகாவாட் வந்து அடையணும் அப்படின்ற ஒரு டார்கெட் ஒன்று இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஏன்பா கவர்மெண்ட் நீ மட்டும் பவர் பிளான்ட்டை வச்சு நீ மட்டும் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இந்த 100 ஜிகாவாட்லாம் வந்து அடைய முடியாதுப்பா. அதை வந்து நீ வந்து கொஞ்சமாச்சும் பிரைவேட் கையில வந்து கொடுக்கணும். எல்லாத்தையும் நீ மட்டும் பண்ணினா வந்து உன்னால வந்து அடைய முடியாது, பிரைவேட் கையிலையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ வந்து இந்த பில்லு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆல்ரெடி இருக்க பில்லு பாத்துக்கோங்க, எனர்ஜி ஆக்ட் 1962. இந்த பில்ல என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த மாதிரி வந்து நியூக்ளியர் பவர்ல வந்து கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பில் இருந்துச்சு. அந்த பில்ல வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்றாங்க. என்ன சேஞ்ச் பண்றாங்கன்னா வந்து இனிமே வந்து இந்த பிரைவேட் கம்பெனிஸும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த பில்லோட பேர் பார்த்துக்கோங்க, எனர்ஜி பில் 2025 தான் அந்த பில்லோட பேரு. அதுக்கு வந்து இன்னொரு பேர் ஒன்று இருக்கும், சாந்தி பில்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பில்லை வந்து யார் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க வந்து நம்ம கேபினெட் வந்து இப்போ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். இதுல வந்து சில பல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இனிமே பிரைவேட் செக்டருக்கும் வந்து அளவு வந்து பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா வந்து இந்த நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து இந்த எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து மோஸ்ட்லி வந்து அளவே பண்ண மாட்டாங்க முன்னாடி சரியா. இந்த 1962 பில் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா, இந்த பில்ல வந்து நாங்க வந்து எஃப்டிஐ வந்து அலோவ் பண்ணுவோம். எத்தனை பெர்சன்டேஜ் வந்து பண்ணுவோம்னா அப் டு 49% முடியும் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது முக்கியம் சரியா, அப் டு 49%. அதுக்கடுத்து வந்து மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த லியபிள்னு சொல்லுவாங்க. அது என்னடா லியபிள்னா புரியுதா இல்ல நான் சொல்லணுமா? ஓகேவா? இப்ப வந்து என்ன சொல்றது, எனக்கு அந்த டேம் டக்குன்னு வர மாட்டேங்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து நீ வந்து காரை ஓட்டிட்டு போற சரியா, காரையோ ஒரு பைக்கையோ ஓட்டிட்டு போற, முன்னாடி வந்து ஒரு கார் வருது சரியா. அந்த கார்ல வந்து நீ வந்து இடிச்சிட்ட சரியா. இடிச்சிட்டேன்னா வந்து என்ன ஆகணும், அந்த காருக்கார செலவு வந்து நீ தான் வந்து பாத்துக்கணும். அதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா யூ ஆர் லேபிள் ஃபார் த திஸ் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. நீ தான் அந்த பொறுப்பு அப்படின்றத சொல்லுவாங்க. புரியுதா? இந்த பொறுப்பு எப்படி இருந்துச்சுன்னா வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வந்து ஏதாச்சும் வந்து ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து காம்பன்சேஷன் வந்து கொடுக்கணும் பாத்தீங்களா. அந்த காம்பன்சேஷன் வந்து அன்லிமிட்டடா இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. அதனால வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பிரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் வந்து பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க வந்து அந்த காம்பன்சேஷன் அந்த லேபிள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அதிகபட்சம் இனிமே வந்து 300 மில்லியன் தான் வந்து வைக்கணும், அதுக்கு மேல வந்து வைக்க கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் வந்து சொல்லியிருக்காங்க சரியா. அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது மூணாவது விஷயம். அடுத்து வந்து நாலாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பானா அதே லேபிள்ல வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த மாதிரி வாராலேயோ டெரரிஸ்ட் அட்டாக்லயோ இல்லைன்னா வந்து நேச்சுரல் டிசாஸ்டராலேயோ அந்த பவர் பிளான்ட் வந்து ஏதாச்சும் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா வந்து நீ வந்து அதுக்கு வந்து பொறுப்பு இல்ல. யார சொல்றேன்னு தெரியுதா? அந்த பவர் பிளான்ட் வந்து ரன் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த ஆப்ரேட்டரு, அவங்க வந்து பொறுப்பு இல்ல அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருப்பானா வந்து கடைசியா வந்து இந்த நியூக்ளியர் எனர்ஜி மிஷினை பத்தி சொல்லியிருப்பாங்க. எதுக்கு மிஷினை சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நியூக்ளியர் எனர்ஜி மிஷின் வழியா வந்து நாங்க வந்து 20,000 கோடி வந்து ஒதுக்கி இருக்கோம். ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப காசாகும். அதே மாதிரி வந்து இடம் வந்து ரொம்ப வந்து பெருசாகும். அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது கீழே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த மாதிரி வந்து நியூக்ளியர் எனர்ஜி மிஷின் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்கு. இந்த மிஷினுக்குள்ள நாங்க வந்து 2033 வந்து 5 ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் வந்து இண்டிஜினியஸா இந்தியாவில வந்து தயாரிப்போம் அப்படின்றதே சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? 5 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து பிரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து அலோவ் பண்ணிருக்காங்க இந்த பில்லு கீழே. அதுக்கப்புறம் வந்து எஃப்டிஏ வந்து 49% அப் டு வந்து அலோவ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லேயபிளை பத்தி சொல்லியிருப்பாங்க. முன்னாடி வந்து அன்லிமிட்டடா இருந்துச்சு, இப்போ வந்து
இந்த 300 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து இந்த நியூக்ளியர் எனர்ஜி மிஷனை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி வந்து 5 ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் வந்து 2033 வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, புதுசா வந்து ஒரு பில்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பில்ல இந்த 5 விஷயம் தான் இருக்கு அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இந்த பில்ல வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி பில் 2025 சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து இதை வந்து சாந்தி பில்லுன்னு சொல்லுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அது ஒரு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து இந்த ஆல்ரெடி நம்ம வந்து ஏப்ரல்லே படிச்சிருப்போம். இது என்னன்னா வந்து இந்த நேபாள் இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த நேபாளில் வந்து ஏகப்பட்ட எப்படி சொல்றது, இந்த ஆறு கம்மாலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஏகப்பட்டது இருக்கும். அதனால வந்து அங்கே வந்து அதிகமாக வந்து இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, சரியா, அது வந்து அதிகமாக வந்து பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்றாங்க, அதுக்காக வந்து இந்தியாவும் நேபாளும் ஆல்ரெடி இருக்கிறது தான் இதை வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவோட பவர் கிரிட் நல்லா பார்த்துக்காங்க, இந்தியாவோட பவர் கிரிட்டும் அதே மாதிரி வந்து நேபாள் எலக்ட்ரிக் அத்தாரிட்டி உங்க 2 பேர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க வந்து 2 கம்பெனி நினைக்கிறேன், 2 1 2 கம்பெனி, சரியா, 2 கம்பெனிஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஒன்னு வந்து இந்தியாலையும் ஒன்னு வந்து நேபாளையும் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஜாயின் வெஞ்சர் கம்பெனினா இவன் எவ்வளவு ஷேர் அவன் எவ்வளவு ஷேர் அப்படின்றது முக்கியம்ல. இந்த 2 கம்பெனிலும் இந்தியாவோட ஷேர் வந்து 51% இருக்கும். அதாவது இந்தியாவோட பவர் கிரிடோட ஷேர் வந்து 51% இருக்கும். அதே மாதிரி வந்து நேபாளோட ஷேர் வந்து 49% வந்து இருக்கும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? இந்தியாவோட, அதாவது நம்மளோட பவர் கிரிட்டும் அவன் பேர் என்ன, நேபாள் எலக்ட்ரிக் அத்தாரிட்டி உங்க 2 பேர் சேர்ந்து 2 கம்பெனி வந்து ஓபன் பண்றாங்க. ஒன்னு இந்தியாலையும் ஒன்னு வந்து நேபாளையும். இந்த 2 கம்பெனிலையும் சரியா, ஒரு கம்பெனில வந்து இந்தியாவோட ஷேர் வந்து 51, இன்னொரு நேபாளோட ஷேர் வந்து 49. 2வது கம்பெனில இந்தியாவோட ஷேர் வந்து 51, நேபாளோட ஷேர் வந்து 49 அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த மாதிரி வந்து 2 பவர் அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட் வந்து 2 வந்து பண்ண போறோம். ஒவ்வொரு ப்ராஜெக்டும் 400 கிலோவாட் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அது எங்கல இருந்து இது முடியும் பாத்துக்கோங்க. நேபாள்ல இன்னார்வா அப்படின்னு ஒரு இடத்துல வந்து இந்தியால நியூ புர்னியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், சரியா, ஆல்ரெடி பார்த்தது. அதே மாதிரி வந்து நேபாள்ல வந்து லாம்கி அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து இந்தியால வந்து பரேலி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், சரியா. இந்த 2 பவர் ப்ராஜெக்ட் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் வந்து நாங்க வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். புரிஞ்சுச்சு தானே? 2 மிஷின், சரியா, அதாவது 2 கம்பெனிஸ் 2 பவர் அந்த ப்ராஜெக்ட், வேற எதுவும் அதுல இருக்காது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் ஃபர்ஸ்ட் நியூஸ்ல சொன்ன மாதிரி தான் நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே வந்து எப்போ வந்து அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூஸ்ல ஏதோ ஒரு நியூஸ்ல சொன்னேன், டிசம்பர் 14 வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. யார் இந்த விஷயத்தை வந்து பண்ணுவாங்கன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி தான் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணுவாங்க அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் 16, சரியா, உங்களுக்கு நல்லா தெரியும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 1971 வந்து ஒரு வார் வந்து நடந்திருக்கும். அந்த வாரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தோ பாக் வார், சரியா. அது எப்போ நடந்திருக்கும் வந்து டிசம்பர் 16 தான் நடந்திருக்கும். அதுக்காக வந்து ஒரு டே வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க, விஜய் திவாஸ் அப்படின்னு ஒரு டே. இந்த வாட்டி வந்து 54வது எடிஷன் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பயோகிராஃபி, ஆட்டோ பயோகிராஃபி, யாருன்னா வந்து இந்தியாவோட கிரிக்கெட்டர், முன்னாள் கிரிக்கெட்டர், அவரோட பேர் கேட்டீங்கன்னா ஷிகர் தவன் அப்படின்றது அவரோட பேரு. அந்த புக்கோட பேர் பார்த்துக்கோங்க, த ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் அப்படின்றது அந்த புக்கோட பேரு. இதை வந்து யார் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பானா ஹார்ட்பீட் கோலிங்ஸ் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க, யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கர்நாடகால 6 டைம் வந்து இவங்க வந்து எம்எல்ஏ வந்து இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, சமனூர் சிவா சங்கர ரப்பா அப்படின்றது அவங்களோட பேரு. இவங்க வந்து இப்போ வந்து இறந்துட்டாங்க அப்படின்றதுதான் விஷயம். அடுத்து வந்து 2 ஸ்டாட்டிக், ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி கார்டு கப்பு. இது எங்க இருக்குன்னு கேட்பாங்க. உத்தரப்பிரதேஷ்ல அயோத்தியா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு அப்படின்றத சொல்ல தெரியணும். அதே மாதிரி வந்து ஒரு லைன், அந்த லைனோட பேர் பார்த்துக்கோங்க, டூடன் லைன் அப்படின்னு ஒரு லைன். இது எத்தனை கிலோமீட்டர்னா 2640 கிலோமீட்டர். இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பார்டர் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் பார்டர் அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு